சென்னை கடலோர பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்லவில்லை. இதுகுறித்து நமது செய்தியாளர் மணிகண்டன் தந்த கூடுதல் தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேலும் வலுப்பெற்று இன்று காலை 8:30 மணி அளவில் சென்னையின் அருகே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டுள்ளது. இதனால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. கடலை பொறுத்தவரை தமிழகம் முழுவதும் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன் போலவே தமிழகத்தின் பல கடலோர பகுதிகளில் கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்டு வருகிறது. இதனால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் வானிலை மையம் அறிவுறுத்தியிருந்தது. அதுபோலவே சென்னையின் கடலோர மாவட்டங்களில் மீனவர்கள் யாரும் கடலுக்கு போகவில்லை. தற்போது நாம் இருக்கும் இடம் பட்டினப்பாக்கம் அருகே உள்ள நொச்சிக்குப்பத்தில் இருக்கிறோம். இங்கும் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் அவர்களுடைய படகுகளை கடற்கரையில் ஆங்காக நிறுத்தி வைத்திருக்கின்ற ஒரு காட்சி தான் நம்மால் இங்கு காண முடிகிறது. அதுபோல தங்களது வலைகளையும் பத்திரமாக அவர்கள் கடல் நீர் படாத அளவுக்கு அவர்கள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். தற்போது இது குறித்து பேசுவதற்காக மீனவர் சுப்பிரமணியன் அவருடைய பேசும். வணக்கம் சார். இப்போ கடல் கொந்தளிப்புடன் இருக்குது இல்லீங்களா? நீங்க இப்ப மீன் பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? நீங்க கடலுக்கு போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? எப்படி ஒரு 10 நாளைக்கு ஆகும். இதே இந்த கடல் கொந்தளிப்பு எப்போ அடங்குது நாங்க சொல்ல முடியாது. புயல் கரை கடந்தாதான் நாங்க தொழிலுக்கு போக முடியும். இதனால நாங்க அந்த போட்டு தண்ணி வரதுனால போட்டு வலை எல்லாமே நாங்க மோட்டர் எடுத்து வைக்கிறோம் பாதுகாப்பு. ஏற்கனவே கடலுக்கு போயிருப்பாங்க இல்லையா? அவங்க வீடெல்லாம் திரும்பிட்டாங்களா? அவங்களுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் போயிருக்கும்? அவங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. இன்னைக்கு ஒண்ணு போன ஒரு வேலை காலையில போச்சு. இன்ஜினுக்கு ஒண்ணு ரிப்பேர் ஆகி போய் ஒரு போட்டு தண்ணியில இருக்குது. இன்னும் ஆளுங்களாம் காப்பாத்தி எடுத்துன்னு வந்துட்டாங்க. போட்டு மட்டும் தண்ணியில இருக்குது. இப்போ 3 நாளா நீங்க கடலுக்கு போலன்றீங்க. உங்க படகுகள் எல்லாம் கரையோரம் தான் இருக்கு. உங்களுடைய தொழிலுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க? இன்னும் கடன் தான் வாங்கி சாப்பிட முடியும். நாங்க வேற வழியே கிடையாது. போவோம் அந்த மார்பிள் கடல ஏதோ நகை வச்சுதான் நாங்க சாப்பிட முடியும். அதை வருமானம் ஒரு 10 நாள் போனதோடனே எதனா கடிச்சாதான் மூட்டும், இல்லைன்னா அப்படியே வட்டி தான் ஏறாங்க. கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் மீனவர்கள் தங்களது தொழிலுக்கு போகாமல் கரையிலேயே இருக்கின்றனர். இதனால் அவர்கள் வேறு வழி இல்லாமல் அவர்கள் கடனுடன் வாங்கிதான் பிழைப்பு நடத்துமாறு தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்து இந்த மழை எப்பொழுது நிற்கிறதோ, புயல் சின்னம் எப்பொழுது திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறதோ, கடல் எப்பொழுது சீராகிறதோ அப்பொழுதுதான் தங்களுடைய தொழிலை மீண்டும் அவர்கள் தொடரப்போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் மணிகண்டன்.